இண்டூர் பகுதியில் திரண்டிருக்கும் என அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததில் அத்தனை மகிழ்ச்சி. ஒரு கிராமத்துக்கும் நான் வந்து பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் இண்டூர் பகுதிக்கு வந்து உங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். தர்மபுரி மாவட்டத்தில் நிலவுகின்ற பிரச்சனை அனைத்தும் எனக்கு தெரியும். அது அத்தனை பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும். எல்லா பிரச்சனையும் நிறைய தீர்வுகள் இருக்கிறது, சுமூகமான தீர்வுகள் இருக்கிறது. அத்தனை தீர்வுகையும் ஆய்வு பண்ணி மருத்துவர், உங்களுடைய அன்பு அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எல்லாத்தையும் கை விரல் நுடியில வச்சிருக்கிறாரு. ஆனா எல்லா திட்டங்களும் நிலுவையில் நிற்கிறது, பாதியா நிற்கிறது. சிப்காட் தொடங்கப்பட்டது, ஆனால் அந்த திட்டம் முழுமையாக நடைபெறவில்லை. தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. காவிரி உபரி நீர் திட்டம் அதுவும் முழுமையாக நடைபெறவில்லை, அதுவும் பாதியில நிற்கிறது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. தர்மபுரியோட தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண முடியும். நீங்க எல்லாரும் எனக்கு வாய்ப்பளியுங்கள். உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மது பழக்கம், போதை பழக்கம் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கி மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்திட எனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்குமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு என்னுடைய பணியை செய்ய, என்னுடைய சேவையை செய்ய உங்களை எல்லாம் தாழ்மையோடு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்றும் உங்களோடு தான் நான் இருப்பேன். இந்த பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வரும் வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.